ஹே गाइस இன்னைக்கு நம்ம ஓடிடில இப்போ ஸ்ட்ரைட்டாவே ஸ்ட்ரீம் ஆயிருக்க ராம்போ படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு காலேஜ் பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா கோர்ட்ல மலர்னு ஒருத்தங்க சாட்சி சொல்ல வரலன்னு அந்த கேஸையே தள்ளி வைக்கிறாங்க. அப்பதான் நம்ம வில்லனையும் இன்ட்ரோ பண்றாங்க. கௌதம் பெரியதம்பி இவரு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காரு. அதை தொடர்ந்து நம்ம ஹீரோவான ராம்போவை இன்ட்ரோ தராங்க. இவர் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அது மட்டும் இல்லாம இவர் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே இவர் சொந்தமா வச்சிருக்க அனாதை ஆசிரமத்துக்கு தான் செலவு பண்றாரு. இவரோட ஹெல்ப் கேட்டு தான் மலர்ன்ற அந்த கேரக்டர், அதாவது நம்ம படத்தோட ஹீரோயின் வராங்க. பட் இவர் அனாதை ஆசிரமம் வச்சிருக்கிறதுனால தனக்கு ஹெல்ப் பண்ண போறப்ப இவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமோ சொல்லிட்டு இவங்க ஹெல்ப் கேட்காம போயிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்துல ராம்போ ஆசிரமம் வச்சிருக்க அந்த இடத்தோட ஓனர் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விற்கணும் தன்னோட பொண்ணோட கல்யாணத்துக்காகன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அண்ட் அந்த இடத்தை தானே வாங்கிக்கிறேன், அதுக்கான எவ்வளவு அமௌண்ட் சொல்லிட்டு ராம்போவும் கேட்டுக்கிறாரு. ராம்போவுக்கு தன்னோட ஆசிரமத்தை காப்பாற்றணும்னா 2 கோடி ரூபாய் தேவைப்படுது. அதே நேரத்தில் அந்த மலர்ன்ற கேரக்டரை எப்படியாச்சும் தேடி பிடிச்சி கொல்லணும்னு சொல்லிட்டு ரவுடிங்களை அப்பாயின்மெண்ட் பண்றாரு வில்லன். ராம்போ நிறைய பேர்கிட்ட காசு கேட்டும் அவருக்கு யாருமே காசு தர்றதுக்கு உறுதியா இல்ல. அண்ட் அதே நேரத்தில் அவருக்கு கடன் தொலைகளும் ஆசிரமத்தை பாதுகாக்கணும்ன்ற செலவும் அதிகமாகிறதுனால வில்லன்களுக்கு ஃபேவரா ஒர்க் பண்ண பாக்குறாரு. மலர்ன்றவங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தா இவருக்கு 3 கோடி ரூபாய் கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. அதனால ஆல்ரெடி ரவுடிங்க கிட்ட மாட்டிட்டு இருக்க மலரை பாத்தீங்கன்னா ராம்போ போயிட்டு காப்பாத்திடுறாரு. காப்பாத்திட்டு அந்த பொண்ணு என் கிட்ட தான் இருக்கு சொல்லிட்டு வில்லன் குரூப் கிட்ட ஒரு பேரமும் பேசி சமயத்துல ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி என்ன ஒரு நாள் கழிச்சு நீங்க கோர்ட்ல போயிட்டு ஒப்படைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துறேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்களும் உங்க வேலையை பார்த்துட்டு போலாம் சொல்லிட்டு ஒரு ஆஃபர். ஹீரோவான ராம்போக்கும் அது சரின்னு படுது. சோ பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து ஹீரோயினை அவர் கூட்டு போறதுக்கு முற்படுறாரு. ராம்போன்னு ஒருத்தன் இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போறான்னு சொல்லிட்டு வில்லன் குரூப்புக்கு தெரிய வருது. இந்த வில்லன் பாத்தீங்கன்னா ராம்போட பேர் கேட்ட உடனே அவனுக்கு ஸ்ட்ரைட்டா கால் பண்றாங்க. சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா பாக்ஸர் ஸ்டேட் லெவல்ல போயிட்டு லாஸ்ட் ஃபைனல்ல மோதுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து சதினால வெளியேற்றப்படுறாரு. வில்லனோட கேரக்டர் எப்படின்னா எதுல இருந்தாலுமே நம்பர் 1 இருக்கணும், இது மட்டும் தான் அவனோட குறிக்கோள். ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கப்ப ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேசுறாரு. எதனால இவ்வளவு பணம் தராங்க, என்னதான் பிரச்சனை சொல்லிட்டு கேக்குறப்பதான் மலர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது என்ன கோர்ட்டுக்கு போக முடியாம கொல்லணும்னு நினைக்கிறது வேற யாரும் இல்ல, என்னோட சொந்த அண்ணன் தான் சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு சமஷா. அப்பதான் சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க ஹீரோயின். அதாவது இவங்க எல்லாருமே ஒரு காலேஜ் நடத்தி வந்திருப்பாங்க. அந்த காலேஜ் இந்தியாலே பாத்தீங்கன்னா 5th பிளேஸ்ல இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரணும்ன்றதுக்காக அங்க ஃப்ரீ படிப்பு, எஜுகேஷன் மற்றும் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு நிறைய இம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்து அதே நேரத்தில் இவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க இன்னொரு காலேஜும் வளர்றதுக்காக பல விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஸ்பையா இவங்க காலேஜ்லயே பாத்தீங்கன்னா கேண்டீன்ல ஒரு மாஸ்டர் வச்சிருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பெண்களை மிரட்டி இவங்க கூட தப்பான உருவ வச்சுக்க சொல்லி அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு காலேஜ் கெட்ட பேர் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு இவனும் நினைச்சிட்டு இருப்பான். அதுல தான் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிப்பாங்க. முக்கியமா அந்த பொண்ணை தப்பா யூஸ் பண்ணது வில்லனோட அப்பா தான். இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வில்லன் ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவங்க கிட்ட அந்த கேண்டீன் மாஸ்டர் என்ன சொல்லுவானா, உங்க அப்பாவோட ஃபுட்டேஜ் நான் மீடியாக்கு தரக்கூடாதுன்னா நீ எனக்கு காசுலாம் தரணும் அப்படின்ற மாதிரி மிரட்டு. பட் நம்ம வில்லனா ஆல்ரெடி அந்த ஃபுட்டேஜ் மீடியாக்கு தந்துட்டு நியூஸ்ல எல்லாம் பரப்பி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவையும் போட்டு தள்ளி இருப்பாரு. இதனால கேண்டீன் மாஸ்டர் செம ஷாக் ஆயிடுவான். இப்போ நான் சொல்றது நீ செய்யலனா உன்னை கொன்றுன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த காலேஜோட ஓனரை பத்தி பாத்தீங்கன்னா தப்பு அவதூறா ஒரு ஃபங்க்ஷன்ல குழந்தைகளை கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல கேஸ் விழுந்துரும். இதனால அந்த காலேஜோட ஓனர் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவான். இப்போ வில்லன் எதிர்பார்த்த மாதிரி இவனோட காலேஜ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் வந்துருது. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச ஹீரோயின், அதாவது வில்லனோட தங்கச்சி பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே அவங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீ செஞ்ச தப்பெல்லாம் சொல்லிட்டு போலீஸ் கிட்ட ஏத்துக்க முடியாத வில்லன் பாத்தீங்கன்னா தங்கச்சியே கொல்ற அளவுக்கு போயிடுறான். இதனாலதான் அவங்க அங்கிருந்து வெளியே எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா வில்லனுக்கு கால் பண்ணிட்டு இது ஃபர்ஸ்ட் உன்னோட பிரச்சனையா இருந்தது, இப்போ இது என்னோட பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன நடந்தாலும் சரி என்னோட உயிரே போனாலும் சரி உன்னோட தங்கச்சியை நான் கண்டிப்பா கோர்ட்டுக்கு கூட்டு போவேன் சொல்லிட்டு சவால் பண்றாரு. வில்லனும் இப்போ ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கறனால கான்ஃபிடென்ஷியலா வந்து தான் வெளியில வந்து போயிட்டு இருக்காரு. ஹீரோயின் சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வில்லன் தன்னோட அண்ணன் கிட்ட தான் பேசுவாங்க. இந்த மாதிரி நீயே உண்மையை சொல்லி சரண்டர் ஆனா உனக்கு தண்டனையாச்சும் குறையும்னு. பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா செவி சாய்க்கவே மாட்டாரு. நம்ம வில்லன் கூட அவன் இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு ஆட்டம் போடுற, அவனையும் கொண்டுட்டு உன்னையும் நான் கொல்றேன் அப்படின்ற மாதிரி சவால் வேற விடுவாரு. அப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா உன்னால அவனெல்லாம் கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஈகோவை தூண்டி விட்டுருவாங்க. அப்பதான் ஹீரோயினும் அவங்க அண்ணனும் பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தமும் போட்டுப்பாங்க. 2 பேருக்குமே பாக்ஸிங் மேட்ச். அந்த ஃபைட்ல நீ ஜெயிச்சிட்டா கோர்ட்ல சரண்டர் ஆக வேணாம், அதே நாங்க ஜெயிச்சிட்டா நீ கோர்ட்ல எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகணும் அப்படின்னு வில்லனும் அதை ஒத்துக்கிட்டு ரிங்குக்குள்ள வந்து ராம்போ கூட ஃபைட் பண்றாரு. வழக்கம் போல நம்மளுக்கு தெரிஞ்ச கதை தான், எப்படி இருந்தாலும் ஹீரோ தான் வின் பண்ணுவாரு. அதே மாதிரி இந்த ஃபைட்லயும் வின் பண்றாரு. அண்ட் எல்லாமே சுபமாவே முடியுது. பர்சனலா இந்த மூவியை பத்தின என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சுமாரான மூவி. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் கிடையாது. அண்ட் கிளைமாக்ஸும் ரொம்பவே மொக்கையா தான் முடிச்சாங்க. பிளான் பண்ணி தான் இந்த மூவியை ஓடிடிலேயே ஸ்ட்ரைட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ எனக்கு தோணுது. இந்த மூவியை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்ட்.